கிடைக்கின்றோம். சக்சஸ்ஃபுல் டே வந்து என்னுடைய தாரக மந்திரம். நம்ம சேர்மன் சார் இன்னமும் நான் கடைபிடிச்சிருக்கேன். இந்த சக்சஸ்க்கு உண்மையாலுமே கிடைச்ச வெற்றி தான். ஸோ என்னுடைய சொந்த கார் இதுக்கு சேர்மன் சார் தான் நமக்கு வந்து முழுக்க எனக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையாலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்கா குல்ஃபா கம்பெனியில் 15 வருஷமா தொடர்ந்துருக்கேன். இன்னைக்கு 17ஆம் விழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா நான் தொடர்ந்து ஸ்டார்டிங் இருக்கேன். ஒவ்வொரு வெற்றியும் சென்கா குல்ஃபாவில் நான் பார்த்துட்டு இருக்கேன். நம்ம சேர்மன் சார் எல்லாருக்குமே நல்லது கொண்டு வந்து ஆரம்பிச்சிருங்க. ஏழை எளிய மக்கள்லாம் எத்தனை ஈஸி இஎம்ஐல வாங்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்கள் இடமும் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் தொடர்ந்து வந்து இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 35,000 பேர் நம்ம எம்டி சார், எம்டி மேடம், ஸோ இவங்க தான் வந்து உண்மையான சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தென்கா குல்ஃபா கம்பெனியில் எல்லாம் நடக்கும் கண்டிப்பா. உண்மையாலுமே நம்ம சேர்மன் சார் பார்த்தாவே இது எல்லாருக்கும் ஒரு மோட்டிவ் கிடைக்கும். கண்டிப்பா என்னால அப்படிதான் வந்தேன். முதல்ல நேட்டி கால் கொடுத்து ஸோ வந்த 25 வருஷம் ஆச்சு. வந்து இன்னைக்கு தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்க சென்டா குல்ஃபா கம்பெனியில் என் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஒய்ஃபு, அவரோட 3 பொண்ணு இருக்கு. ஸோ உண்மையாலுமே 5 பேருமே நான் வந்து சென்ட்ரல் குல்ஃபா தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உண்மையாலுமே நான் கார் வாங்க ஒரு கனவு, வீடு வாங்க ஒரு கனவு இருக்கு. நிறைய கனவுகள் இருந்தோம். இதுக்கு முழுக்க நம்ம சென்கா குல்ஃபா கம்பெனி சேர்மன் சார் தான் நன்றி சொல்லணும். ப்ரோக்ராம் பார்க்குற அனைத்து நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த கம்பெனியில் நான் வந்து 4 வருஷமாக இருக்கேன். நான் என்னோட பேரில் ஒரு இடம் வாங்கணும்னு தான் இதுக்குள்ளே வந்தேன். நான் சாதாரண டிரைவர் தான். எனக்கு இந்த கம்பெனியில் என்னை அறிமுகப்படுத்தினாங்க தேவி மேடம் அப்படின்ட்டு. அந்த தேவி மேடம் மூலயமா இந்த கம்பெனியில் வந்து ஒரு 4 வருஷமாக புக்கிங் எல்லாம் போட்டு அதுக்கு பரிசாக இந்த காரு கொடுத்தாங்க. கம்பெனியில் வந்துட்டு அதுக்கு மேலே மதுபாபு சார் இருக்காரு, அவரும் என்னை நல்லா கைட் பண்ணார். சென்கா குல்ஃபா கம்பெனி டாக்டர் செந்தில்குமார் மேடம், மேனேஜரிங் டைரக்டர் காஞ்சனா மேடம், அவர் ஒரு கம்பெனியில் இந்த 16 வருஷமாக இருக்கு. அந்த கம்பெனியில் சாதாரண ஒரு மனிதன் வந்தால் கூட இந்த அளவுக்கு பெரிய லெவல்ல உயர்த்தி கொடுத்து நம்ம குடும்பத்திலே நம்ம எல்லாரும் மதிக்கிற மாதிரி எல்லாம் செய்து கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. என்னோட 56 வயசுல நான் பாஸ்போர்ட் எடுத்து 30 வருஷம் ஆச்சு. எந்த ஊருக்குமே போல. ஆனா இந்த நிறுவனத்துல வந்து 3 வெளிநாடு பயணம் கூட்டிட்டு போனாரு எங்க சேர்மன் சார் டாக்டர் செந்தில்குமார் சார். தாய்லாந்து, மலேசியா, ஸ்ரீலங்கா. அது ஒரு பெரிய சந்தோஷம். 5 தடவை பிளைட் ஏறி இருக்கிறேன் இந்த நிறுவனத்துல வந்துட்டு. கல்வி தகுதி தேவையில்லை, வெறும் பேசுற திறமை மட்டும் இருந்தாலே போதும். இந்த ரியல் எஸ்டேட் டிபார்ட்மெண்ட் மொத்தம் அதை தொடர்ந்து 13 நிறுவனம் இருக்கு. எதுல வேணாலும் நம்ம செய்யலாம். ஏழை எளிய மக்களுக்கு ₹1 இடம் கொடுக்குறாரு. எல்லாரும் இடம் வாங்கணும், ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டாவது வச்சுக்கணும் அப்படின்ற நல்ல எண்ணத்தோடு எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்காரு. எல்லாரும் வாங்கி அதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இந்த வெற்றிக்கு காரணம் முழுக்க தேவி மேடம், மதுபாபு சார் மற்றும் அதை தொடர்ந்து என் மேல் நிலையில் இருக்க அதிகாரிகள் டாக்டர் செந்தில்குமார் சார், காஞ்சனா மேடம், மேனேஜரிங் டைரக்டர்.
சாதாரண மனிதனை கூட பெரிய லெவல்ல உசத்தி பார்க்கக்கூடிய கம்பெனி. நல்லா செய்து கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதனால என்னோட குடும்பத்துல ஒரு டிரைவர்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஆளு இப்போ கம்பெனியில படிக்காம ஒரு அசிஸ்டன்ட் பிரான்ச் மேனேஜரா எனக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்து டேபிள் சேர் கொடுத்து அழகு பார்த்திருக்காரு எங்க சேர்மன் சாரு. என் நினைவு இருக்கும் வரை அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். நன்றி. மதிப்புகளை உயர்த்திட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் பாருங்க, பெருமாள் நாராயணசாமி. இருவருக்கும் ஒரு அரங்கம் நிறைந்த கைதட்டல் கொடுத்துடலாம். எல்இடி என்ன பிரச்சனை வரலாம், நம்ம ரியாலிட்டியில இருக்கோம். நம்ம கைதட்டத்தை மறக்கலாமா? விஷுவல் தெரியாம இருக்கலாங்க. இந்த விஷுவல் அவங்களுக்கு தெரியுது. உங்களுடைய கரங்கள் பின்னாடி இருக்கிறவங்க கைகள்லாம் தெரியவே இல்லை. நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்கலாம். நம்ம செப்டா குழுமத்தோடு நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் சினிஜென் சாரும் இணைந்திருக்காரு. நம்மளுடைய சேர்மன் சார், எம்டி மேம், எங்களுடைய முன்னிலையில 2 நபர்களுக்கும் இந்த கார் அச்சீவ் செய்ததற்கான மரியாதை செலுத்தப்படுகிறது. சோ ஃபேமிலி எல்லாம் வந்துருங்க. உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு மணிக்கிறீங்க. வாங்க, நல்ல ஃபேமிலியை ஜாயின் பண்ணுங்க. சோ முதலாவதாக 2 வெற்றியாளர்களுக்கும் வெற்றி மாலை இதோ வந்து கொண்டிருக்கிறது. வெற்றி மாலையை திரு மது சார் அவர்கள்
போதுங்க ஐயா, இந்த மேல இந்த கஷ்டமே இருக்காது. தொடர்ந்து நம்பிக்கை வைங்க நம்ம சென்கா குடும்பத்து மேல. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அங்கே ஃபேமிலியா நின்று என்னங்க அதுக்குள்ள செல்ஃபிக்கு போயிட்டாங்க சார். யார் மனைவியா? வாங்க மேடம். சார் அவங்க ஒய்ஃபு 3 லேடிஸ் நீங்க சார். நான் அவரோட வெல்ஃபேர் அசோசியேஷனில் செக்ரட்டரியாக. ரொம்ப சந்தோஷம் மேடம். எப்படி இருக்கு உங்களுக்கு? 3 பசங்களா சார்? 3 மகாலட்சுமியா வீட்டுக்கு? அடடடா. அப்பா பத்தி எப்படி நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷமா. கண் கலங்குறீங்களா? சரி சரி. ஐயோ, நான் அழ வைக்கலாம் வரல. என் மேக்கப் அவ்வளோ கேவலமா இருக்கு. இல்லை, சரி 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 சரி. ஓகே. சந்தோஷத்துல மகள்கள் கண்ணீர் விடுறாங்க. ஸோ ப்ரௌட் அப்பா உங்களுக்கு இல்லையா? இங்க இருந்து தான் உங்களுடைய அடுத்தடுத்த லெவல் பயணம் போகுது சார். அவங்க எவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க பாருங்க சார் உங்க மேல. சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இதுக்கு தான் இந்த மேடை சார். இதை நீங்க நம்ம சைலண்டா கம்பெனியில் கூட இருந்தா கார் வச்சுக்கோப்பான்னு கொடுக்கலாம். பட் இவங்க இதை மறக்க மாட்டாங்க. இவங்க சந்ததிகளுக்கு இதை கொண்டு போவாங்க சார். அதுதான் இங்க இருந்து உங்க பிரச்சனை எல்லாம் மாறுது. ஹாப்பியான மொமெண்ட்டுக்கு மாறுங்க. அழாத கண்ணு, சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. 3 சகோதரிகள் இதே மாதிரி ஒத்துமையா இருந்து அப்பாவை கடைசி வரைக்கும் கை பிடிச்சிக்கிட்டே இருங்க. அதுதான் முக்கியம். பொம்பளை பிள்ளைங்க கை விட மாட்டாங்க சார், அது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் கீழே கொஞ்சம் இருங்க. கொஞ்சம் ஒரு ஃபேஷன் வாக் நடக்க வேண்டியது இருக்கு. அது முடிச்சுட்டு உங்க அப்பா அவங்களோட ஜாயின் பண்ணுவார். ஓகே. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படியே ஒவ்வொருத்தரா ஒரு வாக் போயிட்டு வரலாமே சார். ஸ்டார்ட் பண்ணுங்க சார். நல்லா கைத்தட்டல் கொடுக்கலாம். சுரேஷ் சார், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வாக் சார். ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம். மேடம், பார்த்து மேடம், பொறுமையா பொறுமையா.
உழைக்கும் அந்த கரங்களை தங்கம் அழகுபடுத்துது. ஸோ எல்லாருமே யாருன்னு கேட்டோன்னே அமுதா மேம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அமுதா மேம்ல இருந்து அந்த இன்ஸ்பிரேஷன் பல பேருக்கு பரவி இருக்கு. ஸோ அந்த வரிசையில் இப்போ நீ எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எதுவுமே தெரியாதவங்க வந்தால் கூட ஜெயிக்கலான்றதுக்கு நான் தான் ஒரு உதாரணம். ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. அப்படி இருந்த என்னையே பீஷ்மர் அவார்டுன்றது எவ்வளோ பெரிய அவார்டுன்னு இந்த மகாபாரதம் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உயரிய விருது. அதை வாங்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த பொறுப்பு ரொம்ப ரொம்ப பெருசு. அதை நான் கண்டிப்பாக நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் டீம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் தேங்க்யூ சார். இந்த தருணத்துல இந்த மாதிரி செய்யணும்னு நிறைய பேருக்கு மனசுல இருக்கும். என் வீட்டுக்காரர் என்ன நினைப்போம், என்ன நினைக்குமோ, என் குடும்பம் எனக்கு சப்போர்ட் பண்ணுமா, அச்சோ நான் போய் இவ்வளவு வேலையை முடிச்சுட்டு வரேனே, ஒரு 1 hour லேட் ஆயிடுச்சு என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல அந்த கணவர்மார் நமக்கு சப்போர்ட் பண்ணி, நீ வாமா நான் காத்திருக்கேன்மா, நீ வாமா நான் வெளியில தான் நிக்கிறேன், நீ வாமா நான் உன் கூடயே இருக்கேன் அப்படின்னு சொன்ன வீரமணி சார், ஹேட்ஸ் ஆஃப் சார். உங்களை மாதிரி ஒரு கணவர் அவங்களுக்கு அமைஞ்சதுனாலதான் இந்த வெற்றியே. எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது? கையில பாருங்க வெற்றி கோப்பையை ஜம்முன்னு பிடிச்சிட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே வந்து இப்போ நமக்கு பின்னாடி நம்ம மனைவி துணையாக இருப்பாங்க. நான் அவங்களுக்கு நான் துணையாக இருக்கேன். கொடுத்து வச்சவங்க மேம். ஸோ மேம் எங்களுக்காக நீங்கள் ஒரு ப்ரௌட் வாக் அந்த கப் வச்சுட்டு நடந்து வரணும் மேம். தேங்க்யூ சார், தேங்க்யூ பிரசிடென்ட் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சார் பின்னாடியே போறீங்க மேம், அங்கேயும் வரீங்களா? சரி சரி. மேடம் நிறைய ஃபேஷன் ஷோ பார்த்துருப்பாங்க, கரெக்டாக பண்ணுறேன். அந்த பக்கம் போங்க மேம். அடடா, அது சென்டர் மேம், சென்டர் டெவலப் பண்ணுறோம். பட் மோதிரம் கொஞ்சம் காமிச்சிங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்குன்னு நாங்கள் பார்ப்போம். தப்பாக கையில் பிடிச்சிட்டு மோதிரத்தை காட்டுங்க பார்ப்போம். வெரி குட். பெண்மணிகளே நல்ல ஒரு கைதிட்டு கொடுங்க. நம்ம கௌசல்யா அபிராமணி அவர்கள். தத்ரூபமா கரங்களாலேயே பென்சில் ஆர்ட் வரைஞ்சிருக்காங்க. இது எந்த டிஜிட்டலும் கிடையாது, பிரிண்டிங் கிடையாது. இது என்றைக்கும் நம்ம சென்கா குழுமத்தில் ஒரு இடத்துல இல்லை வீட்லேயோ அலங்கரிக்கப்படும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். சிறு குழந்தைகளை அழைச்சிருக்காங்க கேக் அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக, இனிப்பு வழங்குவதற்காக. குட்டீஸ் வாங்க வந்து கேக் வாங்கிக்கலாம். நம்மளுடைய மாதவரம் தொகுதி எம்எல்ஏ அவர்களுடைய கரங்களால உங்களுக்கு கேக் கிடைக்குது. ஸோ விஜய் அங்கிள், உங்களுக்கெல்லாம் விஜய் அங்கிள் அவருக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிடுங்க சந்தோஷமா. யார் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? ஹாப்பி பர்த்டே சொல்லலாமா அவருக்கு? இருங்க கேக் வாங்கிக்கோங்க, ஃபர்ஸ்ட் எல்லாரும் கேக் வாங்கிக்கோங்க. ஒருத்தன் கேக் வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டான். மாதவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் விஜய் பிரபு அவர்கள் ஒவ்வொருத்தருக்குமே கேக் கொடுத்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சார் ஒரு நிமிஷம் சார், குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு சார் கொஞ்சம். பசங்க எல்லாம் அப்படியே வாங்க. நீங்க போங்க, நீங்க போங்க கட்டு. நம்மளுடைய சிஎம் சாருக்கு, சிஎம் விஜய் சாருக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லலாமா? இங்க பாருங்க, சிஎம் விஜய் சாருக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லலாமா? ஹாப்பி பர்த்டே சிஎம் சார் சொல்றீங்களா? ரெடி 1 2 3. ஹாப்பி பர்த்டே சிஎம் விஜய் அங்கிள் சொல்றீங்களா? ரெடி 1 2 3 ஸ்டார்ட். என்னடா முழுக கட்டிட்டு நிக்கிறேன், இந்த பக்கம் எப்படி நிக்கிறா?
தேங்க்யூ 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 ஸோ லயன் பாண்டியன் அவர்களுக்கும் கருக்குமார் அவர்களுக்கும் ஒரு அன்பின் பரிமாறல். முன்னாடி நான் கிளம்பி போயிட்டே இருக்கேன். ஓகே 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 அனைவருக்கும் வணக்கம். சென்டாக் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பெருமையுடன் இன்று தளபதி விஜய் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு நமது நிறுவனத்தில் ஒரு 4 நபர்களுக்கு கார்களை பரிசாக வழங்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மற்றும் ஆதரவற்ற குடும்பங்களுக்கு உணவு தானியங்கள் வழங்கப்பட்டுள்ளது. ஸோ இதை வந்து அடுத்தடுத்த நிகழ்வாக தொடர்ச்சியாக நடக்கும் அப்படின்னு இந்த தருவாயில் நான் சொல்லி விரும்புகிறேன். வேறு சார், இப்போது எத்தனையோ முதல்வர்களை நீங்கள் ஓட்டு போட ஆரம்பித்த உங்களோட 18 வயசுலேருந்து பார்த்துருக்கீங்க. இந்த முதல்வர் இப்போ புதுசாக வந்திருக்காரு. இந்த முதல்வரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்து? எல்லாரையுமே நாங்கள் டிவியில் பார்த்து தாங்க பழக்கம். முதல் முறையாக நான் எங்களில் ஒருத்தராக பார்க்குறோம். ரொம்ப ஈஸியாக எங்களுடைய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க முடியுது அப்படிங்கிறத இங்கே எல்லா பாமர மக்களும் உணர்ந்த ஒரு விஷயம். இது தொடர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம். சார், இப்போ இந்த 70 ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக இந்த 2 கட்சிகள் தான் தமிழ்நாட்டை ஆண்டு வந்தது. முதன்முறையாக புதியதாக ஒரு அரசை வந்து மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதை நீங்களும் ஒரு தமிழ்நாட்டோட ஒரு குடிமகன் என்ற முறையில் இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த ஆட்சி மாற்றத்தை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? மாற்றமொன்றே மாறாதது. ஸோ கட்டாயமாக யாராலையும் மாற்ற முடியலன்ற வருத்தம் வந்து கடந்த 10 ஆண்டுகளாக எல்லாருக்குமே இருந்தது. ஒன்று இவங்க இல்லைனா அவங்க, ஒன்று அவங்க இல்லைனா இவங்க, இப்படி தான் வந்து நாடு இந்த தராசில் வச்ச பொருள் மாதிரி ஒன்று இந்த தராசில் இருக்கும், இல்லை அந்த தராசில் இருக்கும், மொத்தத்தில் அந்த தராசிலே தான் இருக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கி முதல் முறையாக மாறி இருக்கு. மக்கள் வந்து எதிர்பார்த்த இந்த மாற்றத்தை வந்து இன்றைக்கி அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். we are enjoying the மாற்றங்கள். இந்த மாற்றங்கள்னால என்னென்ன இருக்குது அடிப்படையில் ஜஸ்ட் வந்த ஒரு மாதம் 2 மாதத்துலேயே நீங்கள் பார்க்கலாம். நிறைய விஷயங்களை இன்றைக்கி கொண்டு வந்திருக்காங்க. ஜஸ்ட் இந்த 1 மாதத்துலேயே இப்படி ஒரு மாற்றம் அப்படின்னாக்கா இன்னும் இருக்கக்கூடிய மாதங்களில் நாடு கட்டாயமாக தமிழ்நாடு இந்திய அளவில் முதல் இடத்தை பிடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஒரு நிறுவனங்கள் இருக்குது. அதில் உங்கள் நிறுவனமும் ஒரு பேர் சொல்லும் ஒரு நிறுவனம். குறிப்பாக நீங்கள் தளபதி தமிழக முதல்வருக்கு இந்த பிறந்தநாள் விழாவை எடுக்க என்ன காரணம்? எதனால் இந்த ஈர்ப்பு சார்? இல்லை, ஆக்சுவலாகவே எங்களுக்கெல்லாம் விஜய் அப்படின்னாக்கா சினிமா திரையிலேருந்தே பார்த்து பழக்கப்பட்ட ஒரு முகம். எங்கள் ஏஜுக்கெல்லாம் அவர் தான் சூப்பர் ஸ்டார். அவரை வந்து நாங்கள் வச்சு கொண்டாடுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இது தொழில் சார்ந்து அப்படின்னும் போது இன்றைக்கி எங்கள் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் 99% தலைவருக்கு தான் ஓட்டு போடுறது. ஸோ இது வந்து பர்சனலாக ஃபேமிலி டச்சில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே அந்த ஈர்ப்புகள் இருக்குது. விஜய் அப்படின்னாக்கா இன்றைக்கி யாருக்கும் பிடிக்கல, எல்லாருக்குமே பிடிக்குது. எங்கள் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 70% பேர் பெண்கள் இருக்காங்க வேலையில். இந்த 70% பெண்களும் 30% ஆண்களும் சேர்ந்து 99% நான் சொன்ன மாதிரி எல்லாருமே விஜய் ரசிகர்கள் அப்படிங்கிறதுனால எங்களுடைய இனி போகக்கூடிய பயணங்களும் இதை தொடர்ந்து இருக்குன்னு நான் நம்புறேன். சார், இப்போ இந்த ஏழை மக்களுக்கு இந்த 1 மாதத்திற்கான மளிகை சாமான், அதே போல் இந்த +2 10th மாணவர்களுக்கு 5000 10,000 கொடுத்துருக்கீங்க. அதாவது எந்த ஒரு நிறுவனமாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு அது தொழிலதிபராக இருக்கட்டும், எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 1000 2000 மேலே கொடுத்துருங்க. இந்த இவ்வளோ நீங்கள் ஃபஸ்ட் டைமே நீங்கள் இது செய்கிறதுக்கு என்ன காரணம் சார்? கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. இல்லை, நாங்கள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிற விஷயம் தான். இது வந்து வெளியே தெரியாமல் இருந்திருக்கு, அவ்வளோதான். நாங்கள் வந்து 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, எப்போல்லாம் வந்து இந்த வாய்ப்பு கிடைக்குமோ இந்த வாய்ப்புகளை நாங்கள் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கோம். இது வரைக்கும் மீடியாவுக்கு தெரியல. இன்றைக்கி தலைவருடைய பிறந்த நாளில் இதை இணைச்சதுனால இன்றைக்கி இவ்வளோ பெரிய விஷயமா இது எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் இதை
தொடர்ச்சியாக பெரிய அளவில் செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டிருக்கேன். கட்டாயமாக செய்யணும். சார், தமிழக மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? இப்போ தான் தமிழக மக்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் கிடச்சிருக்கு. ஒருத்தரை நம்ம பின்பற்றோம் அப்படின்னாக்கா அவர் யார் அப்படிங்கிறதுல எல்லாருக்கும் ஒரு நாலேஜ் வேணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சியில் சரியான பாதையில் போயிட்டு இருக்கிற இந்த ஆட்சி, இது உண்மையான மக்களாட்சி. ஸோ இந்த ஆட்சிக்கு மக்களுடைய ஆதரவு இவ்வளோ தொலைவுக்கு இருக்குது அப்படின்னா, சாரி என்ன சொல்கிறது தெரியல. ஒத்துழைப்புக்கும் வாழ்த்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். உங்கள் பணிகள் தொடர பத்திரிகை சார்பில் வாழ்த்து. தேங்க்யூ சார். இன்னொரு எம்எல்ஏ